மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு உரை. முழுக்க முழுக்க ஃபுல்லாவே உறவு தான் அப்படின்றத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. அத ரொம்ப அழகா, அழுத்தமா, ஆணித்தரமா நீங்க பதிவிச்சுட்டீங்க. உங்களுடைய தாய் தந்தையிலிருந்து, குறிப்பா உங்களுடைய பணியின் போது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி, உங்களுடைய முதல் மாத சம்பளத்துக்காக அவர்கள் லட்டு வாங்கி குடுத்ததுலருந்து எல்லாமே. இத சொல்லும்போது எனக்கு கூட என்னுடைய நினைவுகள் வருது. அதையும் இந்த நேரத்துல நான் பகிரணும்னு நெனைக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 450க்கு மேல எடுக்கணும்ன்றது என்னுடைய கனவு. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் போற இடத்துலலாம் என்னுடைய ரூம்ல, நான் விளையாடுற இடத்துல, எல்லா இடத்துலயுமே நானே ஒரு மார்க் லிஸ்ட் எழுதி வச்சுருவேன். இப்படிதான் என்னுடைய மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பொதுவா சொல்லுவாங்க, அந்த கடைசி ரிவிஷன் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுக்கிறோமோ, அந்த மார்க் தான் நமக்கு ஃபைனல் பப்ளிக்ல வரும் அப்படின்னுவாங்க. அதுல நான் எடுத்த மார்க் 408 தான். அப்ப எனக்கு மனம் உடைஞ்சு போனேன். ஐய்யய்யோ! அப்படின்னா ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி ரிவிஷன் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்தாங்களோ, அத விட ஒரு 20 மார்க் தான் கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் 428 தான் எடுப்பேனா, என்னுடைய கனவு நிறைவேறாதான்ற நான் மனம் உடைந்து போயிருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்தேன். என்ன மார்க்குன்னு சொல்லவே இல்ல. அப்ப என்னுடைய தாய் என்கிட்ட கேட்டாங்க, "என்னப்பா அமைதியா இருக்க? உன் மார்க் என்னப்பா?" கேட்கும்போது 408ன்னு சொல்லிக்கொண்டே நான் அழுதுட்டேன். சிறு குழந்தையாக. இப்ப நினைச்சா அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அந்த 408 மார்க் தாம்மா எடுத்திருக்கேன்னு நான் குமுறி குமுறி அழுதேன். ஏன்னா நான் அப்பன்னா 428 தான் எடுப்பேனா என்று சிறு பிள்ளைத்தனமா. அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்க போகும்போது என்னுடைய தாயும், தந்தையும் அன்று இரவு வந்து என்கிட்ட சொன்னாங்க, "கண்டிப்பா உன்னுடைய படிப்புக்கும், உன்னுடைய முயற்சிக்கும் நீ 450க்கு மேல எடுப்ப" அப்படின்னாங்க. அதே போல தேர்வு வந்தது. நான் பள்ளியின் முதல் மாணவனாக 456 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்ற 20 ஆண்டுகளுக்கு முன்பாக. 85, 86, 97, 96, 92 அதுதான் என்னோட இலக்கு. அதுல மிக முக்கியம் என்னன்னா, தமிழ்ல தான் மார்க் ரொம்ப கம்மி. தமிழ்ல நான் எடுத்த மதிப்பெண் 85. மத்த எல்லாத்துலயுமே 86, 97, 96, 92. ஆனால் மதிப்பெண் என்பது தமிழுக்கு முக்கியம் அல்ல. தமிழ் நம் மதிப்பை உயர்த்துது என்பதுதான் மிக முக்கியம். அதையும் இந்த நேரத்துல நான் பதிவு செய்றேன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஊக்கம். அதே போல அந்த தேர்வு வந்ததுக்கு அப்புறம் என் கண்ணில் வந்த தண்ணீர் அது ஆனந்த கண்ணீராக இருந்தது. இப்படி இந்த உறவுகள் என்பவர்கள் தான் நம்மளுடைய வெற்றியில ஒரு முழு பங்களிப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்ததை இப்ப பகிர்ந்துகிட்டேன். அதை தான் நீங்களும் சொன்னீங்க. எத்தனை நட்புகள் இருந்தாலும் அதை நாம் கூடி கொண்டாடுவது என்பது உறவுகள்கிட்ட தான். அடிப்படையில சொல்றேன். இப்ப சமீபத்தில் வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்தபோது கூட நான் ஒரு பதிவு அதுதான் போட்டேன். எத்தனையோ வெளிநாடுகளில் நான் காலடி எடுத்து வைத்தாலும் இந்த பூமியில் நான் காலடியை முதலில் எடுத்து வைப்பதற்கு காரணம் என்னுடைய தாய் தான். இப்ப நான் பல வெளிநாடுகளுக்கு போய் கால் எடுத்து வச்சுட்டேன். சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டேன், ஜெர்மனிக்கு போயிட்டேன், இலங்கைக்கு போயிட்டேன், இந்தோனேஷியாக்கு போயிட்டேன். ஆனா பூமி பந்தில் என் காலடியை எடுத்து வைப்பதற்கு காரணம் என்னுடைய தாய் தான், அந்த உறவு தான். ஆகவே அந்த உறவு என்பது இல்லாமல் தான் வேற எந்த ஒரு அடுத்த படிநிலையே கிடையாது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது ரொம்ப அழகா அழுத்தமா உங்களுடைய தாய் தந்தையில இருந்து, உங்கள் உடன் பிறந்தவர்கள் இருந்து எல்லாரும் பற்றியும் சொன்னீங்க. ஆனா ஒரு வார்த்தை நடுவுல சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து வர்றவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உறவுல மட்டும் பொறாம இல்லையா, நட்புல தான் பொறாம இருந்தது. என்னுடைய மதிப்பெண் நான் நிறைய எடுத்ததை பார்த்து என்னுடைய உறவுல எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா நட்புல பல பேர் பொறாமப்பட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது நட்புக்காக பேச வர்றவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மிக சிறப்பான முறையில் நேர மேலாண்மையோடு மிக அழகாக அற்புதமாக உறவின் மேன்மையை அதுவும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு பதிவு செய்த உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். அடுத்த பேச்சாளரை கூப்பிடலாமா?